நிறைய உலமா பெருமக்கள் அல்ஹம்துலில்லாஹ் வருகை இருந்திருக்கின்றாங்க. மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பள்ளி இமாம்களும் முதரிசீன்களும் மதரசாவில் பணியாற்றக்கூடிய முதரிசீன்களும் வருகை தந்திருக்கிறாங்க. நேரத்துடைய ஒரு சூழ்நிலை கருத்தில் கொண்டு எல்லாத்தையும் வாழ்த்துறைக்காண்டி அழைக்க முடியாதக்காண்டி நான் வருந்துகின்றேன். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அடுத்து நாம் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரித்தான என்னுடைய ஹசரத் பெருந்தகை திருச்சி ஜாமியா அன்வார் உலூம் அரபிக்கல்லுடைய நாசிர் ஹசரத் அவங்க, மாவட்ட ஜமாத்துலமாவுடைய தலைவர், ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டுடைய நாயிபே ஷரியத்தாக இருக்கக்கூடியவங்க, நீண்ட தூரம் இன்னைக்கு காலையில் அவங்க ஒரு தேவிப்பட்டினம் நினைக்கிறேன், நீண்ட தூரம் அங்கே உள்ள பட்டமளிப்பு முடிச்சுட்டு நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறாங்க. ஹசரத் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அழைக்கின்றேன். கொஞ்சம் மஜ்லிஸ் முன்னாடி வந்துடுங்க, நல்லா நெருங்கி உட்காருங்க, மஜ்லிஸில் வந்து நெருங்கி உட்காருங்க. பின்னாடி வரவங்க வசதியாக உட்காருங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, இடம் விசாலமாக இருக்குது மாஷா அல்லாஹ். முன்னாடி வந்து தீனுடைய விஷயங்களை கேளுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, அல்லாஹ் கபூல் செய்வானா. அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال تعالى: يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. وقال تعالى: وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين. وقال تعالى: فمن يرد الله أن يشرح صدره للإسلام ومن يرد أن يضله يجعل صدرا ضيقا كأنما ومن يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون. وقال تعالى: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وقال رسول الله صلى الله عليه وسلم:
إن الذي ليس في جوفه شيء من القرآن كالبيت الخرب أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான இந்த விழாவின் தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்து சனதுகள் வழங்கி ஆசியுரை வழங்க இருக்கும் தமிழக மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியாவின் செயலாளரும் தாருல் யூசுஃபியாவின் முதல்வரும் திண்டுக்கல் மாவட்ட காதி அவர்களே, மேலும் கரூர் மாவட்ட காதி ஜாமியா உஸ்துல் ஹசனாவின் முதல்வர் அவர்களே, பள்ளப்பட்டி மாநகர ஜமாத்துல் உலமாவின் தலைவர் அவர்களே, கரூர் திண்டுக்கல் மாவட்ட வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிர்வாக ஆலிம் பெருமக்களே, இந்த மதரசாவை நடத்தி வரும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, மிக சிரமப்பட்டு அமைதியை காக்க முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இன்று குர்ஆனுடைய ஆயத்துகளை சுமந்த 3 நெஞ்சங்களுக்கு ஈமான் நிறைந்த நெஞ்சங்களால் அவர்களுக்கு வாழ்த்துகளையும் அவர்களுக்கான சனதுகளையும் அவர்களுக்கான பரிசுகளையும் வழங்குவதற்காக நம் எல்லோரையும் இங்கே அழைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாம் இங்கே கூடியதை கபூல் செய்வானாக. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் இந்த 7 வானம் 7 பூமி இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளை விட மிக சிறந்தது. மனிதனுக்கு இந்த உலக வாழ்விலும் சரி மறுமையிலும் சரி அவனுக்கு ஈடேற்றை தரக்கூடியது, உயர்வை தரக்கூடியது, சிறப்பை தரக்கூடியது, பதவிகளை தரக்கூடியது, நன்மைகளை தரக்கூடியது. அதன் அடிப்படை குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதஹு பி ஆகரின். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வைத்துத்தான் பலருக்கு உயர் பதவிகளை தருகின்றான். பலரை இந்த குர்ஆனின் அடிப்படையில் யார் புறக்கணித்தார்களோ அவர்களை இழிவுபடுத்துகின்றான், வீழ்த்தி விடுகின்றான், தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். வெற்றி இன்னும் தோல்வியின் அடிப்படை அல்லாஹ் தஆலா குர்ஆன், குர்ஆனுடைய மெஹனத், குர்ஆனுடைய இல்ம், குர்ஆனுடைய தாலீம், குர்ஆனுடைய தப்லீக், குர்ஆனுடைய அஹ்காம், குர்ஆனுடைய வாழ்வின் அடிப்படையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலக வாழ்விலே யாராலும் எந்த விதத்திலும் தேடிக்கொள்ள முடியாத சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த தீனை படிக்கக்கூடியவர்களுக்கும் படித்து கொடுப்பவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து வருகின்றான். நினைத்தே பார்க்க முடியாது. தாருல் உலூம் தேவன் போன்ற மதரசாக்களிலே மாணவர்கள் எப்பொழுது தாஹிலாவுக்காக செல்கின்றார்களோ செல்லும் சமயத்தில் அங்கே எல்லோருக்கும் அட்மிஷன் கிடைப்பதில்லை. கிடைத்தாலும் அவர்களுக்கு உணவு கிடைப்பதில்லை. கிடைத்தாலும் தங்க இடம் கிடைப்பதில்லை. சில நேரங்களிலே சிலருக்கு தாஹிலா அட்மிஷன் கிடைத்துவிடும். ஆனால் அவர்களுக்கு உணவுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுடைய கோட்டா முடிந்துவிடும். இந்த நிலையில் பல மாணவர்கள் பல பள்ளிவாசல்களில் மோதினார் வேலைக்கோ அல்லது இமாமத் வேலைக்கோ அல்லது தர்பான் என்று துப்புரவு பணிக்கோ தன்னை அங்கே அமர்த்தி அதில் கிடைக்கும் ஏதாவது ஊதியங்களை வைத்து காலங்களை ஓட்டுவார்கள். இவ்வாறு சென்ற மாணவர்களிலே ஒரு சந்தர்ப்பத்தில் சிலருக்கு அங்கே தாஹிலா கிடைத்தது. தங்க ஹாஸ்டல் கிடைக்கவில்லை. மேலும் உணவுக்கான வசதிகளும் தரப்படவில்லை. இந்த நிலையில் வேலையை தேடி ஒருத்தர் போனார். போய் பல பள்ளிவாசல்களில் வேலையை கேட்க எங்கேயும் வேலை இல்லைன்ட்டாங்க.
ஒரு பள்ளிவாசலில் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், ஆனால் உணவுக்கு இங்கே எந்த விதமான வசதியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் பசியோட 3 நாள் 4 நாள் மதர்சாவுக்கு போக வர இருந்தார். உணவுக்கு எந்த வழியும் இல்லை. 3 நாள் பசியை தாங்கினார். 4ஆவது நாள் பசி தாங்கலை. அவர் அங்கேருந்து புறப்பட்டார். எப்போ அங்கேருந்து புறப்பட்டாரோ யோசிச்சாரு, இதுக்கு மேலே நாம் இங்கே இருந்து பயில முடியாது, ஓத முடியாது, ஊருக்கு போகலாம், வேறு வழி இல்லை என்று புறப்பட்டார். தீனுடைய இல்மை தேடுறவங்க பல நேரத்தில் பல விதமான பசிகளை அனுபவித்து சிரமங்களை அனுபவித்து தான் இல்மை தேடுறாங்க. பலரும் அப்படி தான் இல்மை தேடியும் வந்தாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவரை போன்ற பல பெரியார்களும் பசியுடைய சிறப்பை பற்றி நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காங்க, நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க. வயிறு நிரப்புறதை பற்றி உண்டான சிறப்புகளை யாரும் ஆலிம் பெருமக்கள் சொல்லலை. குறிப்பாக இல்முக்காக பசியை தாங்கித்தான் ஆகணும். அவரால் தாங்க முடியாத நிலையில் ஊருக்கு புறப்படலான்னா அவருடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அப்போது ஒரு தாய் அந்த பள்ளிவாசலுடைய வாசலில் வந்துச்சு. பேக் எடுத்துக்கிட்டு ஒரு மாணவர் போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் இப்படி ஓதுறதுக்காக வந்தேன், அட்மிஷன் கிடச்சிச்சு, அங்கே உணவுக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு, தங்கிறதுக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு, தங்கிறதுக்கு ஏதோ இந்த பள்ளியில் இடம் கொடுத்தாங்க, உணவுக்கு எங்கேயுமே ஏற்பாடாகலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த தாயார் சொல்லிச்சு, அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மையார் சொல்லிச்சு, ஏன் மகனே நீ போகிற, எப்படினாச்சும் ஓதுமா, बेटा क्यों जा रहे हो, किसी तरह पढ़ने की कोशिश करो, इलम के लिए आए हो, दीन के इलम के लिए तो इलम को तो सीख लो, दीन को तो सीख लो, दीனை படிச்சுக்க, இல்முக்காக வந்தது, நான் எப்படி இருப்பேன், எனக்கு ரொம்ப பசிக்குன்னு சொல்ல அந்த அம்மா சொல்லிச்சான், நான் உனக்கு உணவு தர்றேன், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் வீட்டில், அவங்க எனக்கு காலையில் தம்பிகளா எல்லாம் கொஞ்சம் இங்கே பார்த்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஏதாவது அந்த பக்கம்தான் பார்க்கணும், அவசியமாக பார்த்தா தான் ஆகும் அப்படின்னா, அப்படி ஒரு ஓரமாக இருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரியா? காலையில் எனக்கு கிடைக்கிற 2 ரொட்டியிலேருந்து 1 ரொட்டி உனக்கு தந்துடுறேன், மாலையில் எனக்கு 2 ரொட்டி கிடைக்கும், அதுலேருந்து 1 ரொட்டி தந்துடுறேன், தயவுசெய்து போதுமா போயிடாதம்மா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏமா எனக்காக சிரமம் எடுக்கிறீங்க, எங்கேயோ இருந்து வந்திருக்கம்மா, பாவம், தீனுக்காக வந்தேன், இல்மை படிக்கிறதுக்கு வந்தேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதாக அந்த அம்மையார் சொல்ல இவரும் ஓத ஆரம்பிச்சிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆண்டு நிறைவு பெற்றது. ஆண்டு நிறைவு பெற்ற பிறகு அதில் அவர் பரிசை கொடுத்து நல்ல மார்க்குகளை வாங்கினார். அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு அவருக்கு தங்குறதுக்கு இடமும் அவருக்கு உணவும் மதரசாவின் சார்பாக வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பல மதரசாக்களில் இது நடைமுறையில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஓதி முடித்தார். ஓதி முடித்த பிறகு தீனுடைய ஹிதமத்துக்காக அப்படின்னு சொல்லி போனார். போய் ஒரு நல்ல இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் இமாமாகவும் ஹத்தீபாகவும் முதர்ரிஸாகவும் தன்னுடைய பணிகளை ஹிதமத்துகளை மேற்கொண்டார். அல்லாஹ் தாலா அவருக்கு தௌஃபீகை கொடுத்தா ஹஜ்ஜுடைய சஃபரை மேற்கொண்டார். அவரும் அவருடைய நண்பர்களும் சஃபரை மேற்கொண்டு ஹஜ்ஜுக்கு போனாங்க. போன இடத்துல அவங்க முத காபத்துல்லால தவாஃப் செய்யும் பொழுது தவாஃப் செஞ்சு முடித்து மக்காமே இப்ராஹிமில் தொழுத பிறகு அங்கேருந்து சஈக்காக மஸ்ஆ புறப்பட்டாங்க. போகும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பின்ன நம்ம சஈக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மசாக்கு ஏறுறதுக்கு ஒரு க்ரீன் லைட் இருக்கும், அது கீழே படிகள் இருக்கும், ஹாஜிகள் இங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கே அவங்களுடைய நண்பர்களும் உட்கார்ந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. அந்த தூக்கத்தில் அந்த ஒனுதிகில ஒரு கனவை பார்க்குறாங்க. கனவை பார்த்தா பெரிய ஒரு மாளிகை, ரொம்ப அழகான மாளிகை, ரொம்ப அலங்காரமான மாளிகை. அந்த மாளிகை
உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் போகிறதுக்காக புறப்படுறாரு. அப்போது அமரர்கள் தடுத்துடுறாங்க, போகாதே அப்படின்ட்டு. பின்ன அவர் கேட்குறாரு, இது யாருடைய மாளிகை, யார் இருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுடைய மாளிகை அப்படின்னு சொல்ல, யார் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அதுக்கு அந்த மாளிகைக்குள்ளார இவங்களுக்கு காலை மாலை உணவு கொடுத்ததே ஒரு அம்மா, அந்த அம்மையார் அவங்க அங்கே இருந்தாங்க. இங்கேருந்தே ஒரு சலாம் சொல்லலாம், அம்மாஜி அம்மாஜி சலாம் அலைக்கும், खैरियत है, मैं फलां हूं मैं அப்படின்னு சொல்ல, कौन है बेटा அப்படின்னு அந்த அவங்க கேட்க, பின்ன இவர் சொல்கிறாரு, நான் தான் இப்படி ஓத வந்திருந்தேன், வந்த நேரத்தில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு, உணவு கிடைக்கல, தங்க இடம் கிடைக்கல, பிறகு பள்ளியில் போய் நான் தங்க ஆரம்பித்தேன், உணவு கிடைக்காததுனால நான் திரும்பி வரும்போது நீங்கள் பொறுப்பெடுத்தீங்க, பொறுப்பெடுத்து எனக்கு உணவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த ஆண்டிலிருந்து எனக்கு அங்கே உணவும் கிடைச்சிது, அக்காமடேஷனும் கிடைச்சிது தங்குறதுக்கான. அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்சுட்டு இப்படிலாம் ஹிட்மத் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கேருந்து அதுக்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன் என்பதாக சொல்ல, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அந்த அம்மா சொல்லிச்சான், நீங்கள் போன பிறகு கொஞ்ச நாள் நான் ஹயாத்தாக இருந்தேன், அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா எனக்கு ஒரு நோய் கொடுத்தான், அதில் எனக்கு மௌத்து வந்துருச்சு, அந்த மௌத்தில் நான் அல்லாஹ் இடத்துல வந்துட்டேன். வந்த பிறகு என்னுடைய கேள்வி கணக்குகள்லாம் ஆலமே பர்சக்கில் கேட்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்குண்டான பதில்கள்லாம் சொல்லும் பொழுது என்னுடைய முடிவு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன ரிசல்ட் வருமோ அப்படின்ட்டு நான் பயந்து கொண்டே இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இந்த அம்மாவை நேரடியாக ஒரு உயர்ந்த மாளிகைக்கு கொண்டு போய் அங்கே தங்க வைங்க. காரணம், இந்த அம்மா தீனுடைய இல்மை கற்பதற்காக வந்த ஒரு மாணவர் யார் என்றும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு மாணவருக்கான உணவுக்கு ஏற்பாடு செஞ்சிச்சு, தன்னுடைய ரிஸ்கில் இருந்து, தன்னுடைய உணவுலேருந்து, ஆகாரத்திலிருந்து அது இந்த மாணவருக்கு கொடுத்து தீனுடைய இல்மை படிக்கிறதுக்காக உதவி செஞ்சிச்சு. அதனுடைய சக்தியில், அதனுடைய தாக்கத்தில் முடிஞ்சதை அன்று மாணவருக்காக செஞ்சிச்சு. அப்படிப்பட்ட அந்த அடியால, அந்த அம்மாவை நான் இன்று என்னுடைய தாக்கத்தை, என்னுடைய சக்தி, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றேன், சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிப்பு வந்தது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா எனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தான். சொல்லுங்க மாஷா அல்லாஹ். இந்த மதரசால மாணவர்கள் 3 பேர் ஹாஃபிஸ் ஆகியிருக்காங்க. இனி 10-15 பேர் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், ஆசிரியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி கொடுக்குறாங்க, மதரசாவுடைய முதல்வர்கள், அதனுடைய நிர்வாகிகள் அதுக்கான உழைப்புகளை செய்கிறாங்க. அமர்ந்து இருக்கக்கூடிய நாங்கள் இது போன்ற மதரசா முன்னேறுவதற்காகவும், வளர்வதற்காகவும், மாணவர்கள் உருவாவதற்காகவும், ஹாஃபில்கள் உருவாவதற்காகவும், ஆலிம்கள் உருவாவதற்காகவும், காரிகள் உருவாவதற்காகவும் நாங்கள் என்ன செஞ்சோம், செய்கிறோம், என்ன செய்வோம். அநேகமாக கொஞ்சம் இனாமாத்துகளும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்தேன், நான் சூட்கேஸும் பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு 7-8 மதரசா ஜல்சாக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஆனால் உள்ள சூட்கேஸ்லேயே வெரி ஹை அண்ட் பிக் சூட்கேஸ் இங்கே தான் நான் பார்த்தேன். சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ். கரூர்காரங்க சந்தோஷப்படணும்ல, நம்ம மதரசாவில் கொடுக்குற. வேறு பல மதரசாவில் பார்த்துட்டேன், 1-2 இடத்துல பார்த்தேன், கல்யாணம் மட்டும் நடக்கலை, பாக்கி எல்லா சீர் சாமானும் கொடுத்தாங்க. நேற்று கூட ஒரு மதரசால அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருக்க மாஷா அல்லாஹ் இது மாதிரி இனாமாத்துகள் இருக்குது, இது மாதிரி மற்ற ஏற்பாடுகள் இருக்குது. அப்படின்னா நாங்கள் யோசிக்கணும், இதில் நம்மளுடைய பங்கு என்ன, நம்ம எவ்வளோ பங்கெடுத்தோம், எவ்வளோ ஆர்வம் கொண்டோம், எவ்வளோ இவங்களை உற்சாகப்படுத்தணும். மதரசாவுக்குன்னு ஒரு மாணவர் வந்து விட்டால், தீனுக்காக என்று ஒரு மாணவர் வந்து விட்டால், அவர் ஓதினாலும் சரி, ஓதலைனாலும் சரி, படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, நான் வருவா
விளங்கினாலும் சரி விளங்கலைனாலும் சரி அல்லாஹ்வுடைய தர்பாரில் யாரும் வீணாவதில்லை. அல்லாஹ்வுடைய தர்பாரில் யாரும் வீணாந்துவதில்லை. ஹாவுலாய் கௌமுல்லா இஷ்கா ஜலீஸும் ஒரு பிரபல்யமான ஹதீஸை நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட சமுதாயம் அல்லாஹ்வுக்காக என்று ஒன்று கூடியவர்கள் என்றால் இதில் தீனை கேட்பதற்காக வந்தவர்கள் நன்மை அடைவார்கள் தான், உயர்வை அடைவார்கள் தான். ஆனால் அதில் யார் அதற்காக வரவில்லையோ யதார்த்தமாக வந்து அமர்ந்து விட்டார்களோ அவர்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து அவனுடைய அருள், அவனுடைய ரஹமத், அவனுடைய அருட்கொடையை விட்டு மஹ்ரூம் ஆகிவிட மாட்டார்கள். அப்படின்னு இருக்க தீனை படிக்கிறதுக்குன்னு வீட்டை விட்டு புறப்பட்டுட்டாலே அவங்களுடைய ரூட் டு பேரடைஸ், அவங்களுடைய ரூட் டு பேரடைஸ் மதரசா இல்ல. மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. ஒரு மனிதன் ஒரு பாதையை கடந்து செல்கின்றான், அவன் இல்மை தேடி செல்கின்றான் என்றால் அவன் இப்ப புறப்பட்டு தான் போயிருக்கான், இன்னும் போய் சேரல. புறப்பட்டு செல்லும் பொழுதே நபி சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் லேசாக்கி கொடுத்து விடுகின்றான். இன்னும் மதரசாக்கும் போய் ஓதலை. மதரசாவுக்கு போய் சேர்ந்துட்டான், சேர்ந்து ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ், விளங்குனா அல்ஹம்துலில்லாஹ், ஹாஃபிஸ் ஆகிட்டான் அல்ஹம்துலில்லாஹ், ஹாஃபிஸ் ஆகலை அல்ஹம்துலில்லாஹ், பட்டம் வாங்கிட்டான் அல்ஹம்துலில்லாஹ், பட்டம் வாங்கலை பின்னையும் அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத்மார்களுடைய பார்வை, உஸ்தாத்மார்களுடைய துவா இருந்தாலே அவனுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். ஒரு பிரபல்யமான முஹதீஸ் சர்தார் கான் அப்படிங்கிற ஒரு பெரிய முஹதீஸ், அவங்கள்ட்ட நிறைய பேர், ஏராளமான பேர் ஓதியிருக்காங்க, நிறைய பேர் ஓதியிருக்காங்க. அவர்கிட்ட ஓதின மாணவர்கள்லேருந்து ஒரு மாணவர் இருக்கிறாரு. அவர் 6 மாதம் ஓதி பார்த்தாரு. ஓதின பிறகு பார்த்தா அவருக்கு பாடங்கள் ஏறலை, விளங்கலை. அப்போ அந்த மாணவர் எப்போ பாடங்கள் விளங்கலையோ உஸ்தாதே சொல்லிட்டாரு, இந்தப்பா உனக்கு பாடங்கள் விளங்க மாட்டேங்குது, உனக்கு மெமரி சக்தியும் இல்லை, அதனால் நீ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நீ வீட்டுக்கு போயிரு, ஏதாவது ஒரு வேலை தொழில் அப்படி இப்படின்னு அதை பார்த்து போயிரு அப்படின்ட்டு சொல்ல. இதை அவங்களுடைய பெற்றோர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருங்க, பிள்ளை எங்கனாச்சும் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் காரியமான பிள்ளையாக ஆக்கிறதுக்கு பாருங்க. அவர் சொன்னாராம், ஹதரத் நான் உங்கள்கிட்ட ஓதி அவன் படித்து பெரிய ஆலிமாகணும், காரி ஆகணும் அப்படி இப்படிங்கிறதுக்கு அனுப்பலை, மாறாக உங்கள் துவாவுக்காக தான் அனுப்பினேன். உங்கள் பார்வை படணும், உங்களுக்கு ஹித்மத் செய்யணும், உங்கள் காலடியில் கிடக்கணும், உங்கள் காலடியில் கிடந்து அவன் பாக்கியங்களை அடையணும். நீங்கள் என்னமோ உங்கள்கிட்ட ஆடு மாடுகள்லாம் நிறையா வச்சுருக்கிறதா சொன்னீங்களே. ஆமாம் வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்குனாச்சும் அனுப்புங்க அப்படின்னு. எனக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு ஹதரத், ஆனால் எனக்கு தீனுடைய ஹித்மத் செய்யணும், தீனை படிக்கணும், இல்லை ஹித்மத் செய்கிறவங்களுக்கு ஹித்மத் செய்யணும், அதுக்காக தான் அனுப்புனேன். இவன் உங்கள் காலடியில் தான் கிடப்பான், உங்கள் பார்வையில் தான் இருப்பான், உங்கள் வீட்டை கூட்டுவான், உங்களுக்கு வேண்டிய ஹித்மத்துகளை செய்வான், உங்கள் ஆட்டுடைய பாலை கறப்பான், உங்களுக்காக தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்களுடைய தாயார் வந்து கொடுத்தாங்களோ, அவங்க சொல்லி கொடுக்கும்போது இதை சொல்லி கொடுக்கல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளையை கொடுக்கும்போது, நபி அவர்களே என் மகனை பெரிய ஹாஃபிஸாக்குங்க, காரியாக்குங்க, என் மகனுக்கு முல்லா ஹசன் சொல்லி கொடுங்க, என் மகனுக்கு சுல்லமுத் சுபு சொல்லி கொடுங்க, என் மகனுக்கு ஹதீஸுடைய கிரந்தங்கள் சொல்லி கொடுங்க, தஃசீர்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், தீனுக்காக கொடுத்துட்டேன், உங்க துவா வேணும். நபி அவர்கள் பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. பரக்கத்துக்கு துவா செஞ்சதுல என்ன ஆச்சு? நபி அவர்களுடைய துவாவுடைய பரக்கத், அதனுடைய விளைவு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மாலுக்காக பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. மற்றவங்க எல்லாத்துடைய தோட்டத்திலையும் வயல்லையும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகம், ஆனா என்னுடைய தோட்டத்தில் வருஷத்துல 2 தடவை போகம், விளைச்சல் அறுவடை. சொல்லுங்க மாஷா அல்லாஹ்.
மற்றவங்க எல்லா வீட்லேயும் எண்ணி எண்ணி 7, 8, 10 இப்படி தான் பிள்ளைங்க இருப்பாங்க. மீறினா 12, 14 பேர பிள்ளைங்க இருப்பாங்க. ஏன் கையால் அடுக்கின பேர பிள்ளைகள் 100. சொல்லுங்க மாஷா அல்லாஹ். பிள்ளைகள்லையும் பரக்கத், மால்லையும் பரக்கத். எங்கள் வாழ்க்கையில் பரக்கத் வரணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஆலிம்களை ஹித்மத், இந்த மதரசாக்களுக்கு ஹித்மத், இந்த ஹாஃபிதுகளுக்கு ஹித்மத், இந்த ஆலிம்களுக்கு ஹித்மத் செய்யுங்க. அவங்க காலில் கிடங்க. உங்களுடைய ஹித்மத்துக்காக தான் நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல அவர் 1வது முறை 2வது முறை இப்படி படிப்படியாக ஏறிட்டு வந்துட்டார். ஒன்றுமே விளங்கலை. ஆனால் வச்சுக்கிட்டாங்க ஹஜ்ரத். வச்சுக்கிட்ட பிறகு கடைசியாக அவருடைய டீம் இருக்குல்ல, சனது வாங்குற டைம் வந்துருச்சு. சனது வாங்குற டைம் வரும்போது இவரை தவிர அவருடைய டீமில் அவருடைய குரூப்பில் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் அச்சடித்து அந்த நேரத்தில் அவங்களுடைய பழக்கத்தின்படி அறிவித்து அவங்களுக்கு சனதுக்கும் அறிவிப்பு செஞ்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்க. எல்லாம் வந்தாங்க, வந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த பிறகு இப்போ அவருடைய குரூப்பில், அவருடைய டீமில், அவருடைய வகுப்பில் உள்ள மாணவர்களை அழைச்சி சனது கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அங்கே வந்திருந்த இப்போ எப்படி பல காதிகள் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்களோ அவருடைய வகுப்பில் உள்ள பலரும் சனதுகளை கொடுத்தாங்க. தன்னுடைய கைகளில் கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ பேரை வாசிக்கும் போது அந்த ஷேகுல் ஹதீஸ் இந்த மாணவருடைய பேரை அழைச்சு இவருக்கு நான் சனது கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் அழுவ, நான் ஒன்றும் படிக்கவில்லை, ஒழுங்கா விளங்கவில்லை, எனக்கா சனத் பிடி அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் கொடுக்குறாங்க. அல்லாஹ் உன்னை கொண்டு வேலை வாங்கிக்குவான் அப்படின்னு அடுத்தவங்களுக்கெல்லாம் சனது கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضل, இந்த ஹஜ்ரத்துடைய துஆவுடைய பரக்கத். அந்த சனது வாங்கின பிறகு மறுநாள்ல இருந்து அவர் ஆளே தலைகீழாக மாறிட்டாராம். அவர் வாய் திறந்து பேச ஆரம்பித்தா நல்ல நல்ல ஆலிம்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், நல்ல மெரிட்டில் வந்தவங்க கூட அந்த அளவுக்கு தீனுடைய விஷயம் சொல்ல மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இவர் சொல்ல ஆரம்பித்தாராம். யாரெல்லாம் தீனுக்கு எதிராக தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக, மறுக்கக்கூடியவர்களாக, நாத்திகர்களாக இருப்பார்களோ மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு பதில் கொடுத்து ஒன்றும் நடக்கவில்லை என்றால் இவர்கிட்ட வந்துட்டா இவர் சொன்னார் 2 வார்த்தையில் அவர்கள் வாயடிச்சு போயிடுவாங்களாம். அல்லாஹ் அந்த அளவுக்கு இன்ப கொடுத்தானா. சொல்லுங்க மாஷா அல்லாஹ். உலமாக்களுடைய ஹித்மத், நபியுடைய வாரிசுகளுடைய ஹித்மத், அதுக்கும் ஒரு பெரிய பரக்கத். அதுலேயும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை தர்றான், ஒரு முன்னேற்றத்தை தர்றான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹித்மத்தில் இருப்பாங்க, ஹித்மத் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஓதிட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, இடையில காணாமல் போயிடுவாங்களாம். அப்போ சல்மான் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களா நபி அவர்களே இவங்க என்ன, இவர் பிலால் என்ன அடிக்கடி காணாமல் போயிடுறாரு, உங்கள் ஹித்மத்தில் இருக்க வேண்டியது தொடர்ந்து இருக்க வேண்டியதானே போயிடுறாரு அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, நீயே பாரு அவர் எங்கே தான் போகிறாருன்னு போய் பாரு, எங்கே போயிடுறாரு, இந்த மஜ்லிஸை விட்டுட்டு எங்கே போயிடுறாரு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. பார்த்தா நேராக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அனுமதியை வாங்கி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருகக்கல்ல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு திருக வேண்டாம், அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய முபாரக்கான கையால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த மாவை அரைச்சி கொடுப்பாங்களாம். சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஹஜ்ரத்மார்களுடைய ஹித்மத்தில் நம்மளுடைய மாணவர்கள், நம்முடைய ஆலிம்கள், நம்முடைய மௌலவிகள் ஹஜ்ரத்மார்களுடைய ஹித்மத் செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது செருப்பு எடுத்து போட்டால், அந்த செருப்பு தட்டி வச்சா, அந்த செருப்பை நேராக்கி வச்சா பலருக்கு அதில் அப்ஜெக்ஷன். என்ன அநியாயத்துக்கும் இப்படி ஹஜ்ரத்னா ஒரேடியாக தூக்குறதா, இந்த அளவுக்கா என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் பெரியார்கள் சொன்னாங்க, நீ உண்மையான உயர்ந்த பதவியை நாடுகின்றாய் என்றால் இந்த ஆலிம் பெருமக்களுக்கு நீ என்ன செய்யணும், ஹித்மத் செய்யணும்.
அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளை செய்தால் அல்லாஹ் உன்னுடைய பதவிகளை உயர்த்துவான். உன்னுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தாலா உயர்த்துவான், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். नहीं मिलता है ये गोहर शाहों के खजीनों में. அல்லாஹ் ஹிதமத்தின் அடிப்படையில், பணியுடையின் அடிப்படையில், பெரியார்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய உதவி ஒத்துழைப்பின் அடிப்படையில் என்ன ஒரு உயர்வை தருவானோ அது அல்லாஹ் தாலா வேற வகைகளில் தருவதில்லை. நஹி மில்தா ஹை யே கோஹர் ஷாஹோ கே खजीनों में. तमन्ना दर्द दिल की है तो कर खिदमत फकीरों की. உனக்கு உண்மையிலேயே ஒரு ஆசல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அல்லாஹ் வாலாக்கள் இருக்கிறாங்களே இவர்களுக்கு ஹிதமத் செய், இந்த ஆலிம்களுக்கு ஹிதமத் செய், இந்த ஹாஃபிஸ்களுக்கு ஹிதமத் செய், இந்த மதரசாக்களுக்கு ஹிதமத் செய், இந்த மாணவர்களுக்கு ஹிதமத் செய், இவர்களுக்கு பணிவிடை செய், இவர்களுக்கு உதவிகளை செய், இவர்களுக்கு ஒத்துழைப்புகளை செய். அப்போ அல்லாஹ் தாலா அவங்களுடைய குடும்பத்தில் பல ஹாஃபிஸ்களை உருவாக்குவான், பல ஆலிம்களை உருவாக்குவான். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த மதரசால ஏற்படுத்தி தந்தா சுபஹான் அல்லாஹ். கடந்து வந்த பாதை என்று அழகான ஒரு சரித்திரத்தை ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லி காட்டினாங்க. இந்த செடி எப்படி வளர்ந்துச்சு, எப்படி விதைக்கப்பட்டுச்சு, எப்படி துளிர்ச்சு, எப்படி வளர்ந்துச்சு, எப்படி படர்ந்துச்சு, எப்படி செழித்து வந்தது என்பதாக பெரிய விஷயம். அவங்க செஞ்ச மேனத்துகளை பெண்களுக்காகவும் மேனத் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பெண்மணிகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முயற்சினால இப்போ ஓதிக்கொண்டிருக்காங்க. அப்படி 200க்கு மேலே முபல்லிகா பட்டம் ஆக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் அக்பர். அது மாதிரி இப்போ இந்த மாணவர்களும் ஓதி பட்டங்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா யாரை நாடுகின்றானோ அவர்களை தன்னுடைய தீனுக்காகவும், தீனுடைய இல்முக்காகவும், ஆலிம்களுக்காகவும், மதரசாக்களுக்காகவும், மஸ்ஜிதுகளுக்காகவும் ஹித்மத் செய்வதற்காக ஏற்றுக்கொள்கின்றான், அங்கீகரித்து கொள்கின்றான். அப்படிப்பட்ட மாணவர்களில், ஹாஃபிதுகளில் இந்த ஹாஃபிதுகளை ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உன்னத அடியார்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த மதரசாக்களுக்கு நாம் தன்னுடைய பணங்களால், காசுகளால், மற்ற பொருட்களால் உதவி செய்வது உண்மையான உதவிதான். அதைவிட சிறந்த உதவி என்னவென்றால் நம்ம குடும்பங்கள்லேருந்தும் ஹாஃபிதுகள் உருவாகணும், ஆலிம்கள் உருவாகணும், காரிகள் உருவாகணும், ஃபாதில்கள் உருவாகணும், முஃப்திகள் உருவாகணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இங்கே இருக்கிறவங்களிலிருந்து யார் யார் வீட்டில் இருந்து இந்த மதசாலையோ இல்லை வேறு மதசாலையோ மாணவர்கள் ஓதுறாங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் கையை தூக்குங்க. ஒரு 10 என்ற அளவு கூட இல்லை. அல்லாஹ் கபூல் செய்வானாக. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பங்களில் இருந்து சமீபத்தில் சேலத்தில் ஹதரத் மௌலானா இப்ராஹிம் சாஹிப் பாண்டூர் வந்திருந்தாங்க. வந்த நேரத்தில் அங்கே ஷஃபீக் கான் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பேரப்பிள்ளை ஒருத்தர் குரான் முடித்தார். 12 வயசில் குரான் ஹிஃப்ஸு முடித்தார். எத்தனை வயசில்? அவர் ஹிஃப்ஸு முடித்ததுன்னு சொன்னாங்க. இவர் எங்கள் குடும்பத்தோட 54வது ஹாஃபில். சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ். ஒரு குடும்பத்தில் எத்தனை? 54வது ஹாஃபில். இது மாதிரி பல குடும்பங்களில் அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒரு தடவை ஜமாத்தை எடுத்துகிட்டு பந்தி கேடா அப்படிங்கிற ஒரு சிற்றூருக்கு போயிருந்தோம் ரம்ஜானில். அந்த ஊரில் ஒழுங்காக பவரும் இல்லை, லைட்டும் இல்லை, தெருக்கல்ல எங்கே பார்த்தாலும் மாடும் மாட்டு சாணமும் தான் இருந்துச்சு. கடும் குளிரில் கூட ஒரு வெளிச்சமும் இல்லை, அப்படி இருள் சூழ்ந்த அந்த ஊர். அப்போ அங்கே போகும்போது சொன்னாங்க நம்மள்கிட்ட, அமீர் சாப் இந்த ஊரில் 800 ஹாஃபிஸ்கள் இருக்காங்க. எத்தனை பேர்? 800 ஹாஃபிஸ். அல்லாஹ் தாலா தௌஃபீக் தந்தா அது மாதிரி ஏழ்மையான ஊர்களில் கூட நிறைய ஹாஃபிதுகள், ஹாஃபிதாக்கள் உருவாகின்றார்கள். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த கரூர் மாவட்டத்திலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்றூர் பேரூராட்சிகளிலும் ஏற்படுத்தி தருவானாக. இந்த மதரசாக்களின் வளர்ச்சிகளுக்காக எங்களுடைய உழைப்புகளையும் உதவிகளையும் எங்களுடைய ஆர்வங்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா.
ஹசரத் அவர்கள் சிறப்பான முறையில் நல்ல பல விஷயங்களை நமக்கு மத்தியில் கூறியிருக்கின்றார்கள். அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அடுத்து நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் முக்கியமான அம்சமாக திகழக்கூடிய ஹாஃபில்களுக்கு சனது வழங்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அல்லாஹுடைய கிருபையால் நமது மதரசாவில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக ஓதி இப்பொழுது திருக்குர்ஆனை மனனம் செய்து அதை நிறைவும் செய்து தௌரு முழுமையாக செய்து சனது பெறுவதற்காக வேண்டி ஹாஃபிஸ்கள் தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஹிஃப்லு மற்றும் அவர்கள் அதுக்கடுத்து ஆடி மோத இருக்கின்றார்கள். அதையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இப்பொழுது மதரசாவிலே ஓதிய ஜனாப் முகமது கௌஸ் மஹீதினுடைய மகனார் முகமது யூசுப் அவர்கள் சனது பெறுகின்றார்கள். அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கிட்டத்தட்ட 25 தௌர்கள் செய்து பரிபூர்ணமாக இப்பொழுது அவர்கள் சனது பெறுகின்றார்கள். அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அவருடைய தாயார் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் தன்னுடைய குழந்தையை ஹாஃபிஸ் ஆக்கியிருக்கின்றார்கள். ஆக்கியிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தாருக்காண்டி துவா செய்யுங்க. முசா பண்ணுங்க. அடுத்து நம்முடைய கரூரை சார்ந்த பெரியபள்ளி மொஹல்லாவை சார்ந்த முகமது சுலைமான் பாய் அவருடைய மகன் ஹாஃபில் எம் முகமது ஃபதுல் அவர்கள் சனது பெறுகின்றார்கள். நீங்களும் வாங்க. சுலைமான் பாய் முன்னாடி வாங்க. மிஸ்கின் அன்வர் ஹாஜியாருடைய சகோதரருடைய மகன் பெரியபள்ளி மொஹல்லாவை சார்ந்தவர். அடுத்து நமது மஹல்லாவை சார்ந்த ஹாஜியார் ஃபேமிலியை சார்ந்த ஹாஜி பரக்கத்துல்லா சாஹிப் அவருடைய அன்பு மகனார் ஹாஃபில் எம் முகமது தல்ஹா அவர்கள் ஹிஃபிலை நிறைவு செய்து ஹாஃபில் சனது வாங்கின்றார். ஹாஃபில்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய கிருபையால் அவளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹசரத் அவர்கள் பல பகுதிக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, சூட்கேஸ்லேயே பெரிய சூட்கேஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. அந்த சூட்கேஸ் அப்துல்லா மோலா தான் போய் அது கொடுத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரப்போ போது என்ன நியத்தில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அடுத்து அவங்க 7 வருஷம் தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஒரே மதரசாவில் இருந்து 5 வருஷம் ஓதக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரே மதரசாவிலேருந்து அவங்க சனதை வாங்கணும். பெட்டியை போய் வச்சுட்டா இடையில லீவுக்கெல்லாம் பெட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெறும் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போயிட்டு மதரசாவுக்கு வரணுங்கிறக்காண்டி தான் இவ்வளோ பெரிய பெட்டி வாங்குறேன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. மாஷா அல்லாஹ், இந்த அன்பளிப்புகளை நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 அன்பளிப்புகள் இருக்கின்றது. நிறைய நண்பர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக சால்வை பொறுத்தக்காண்டி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ கொடுத்தோம்னா நம்மளுடைய மெஹமான்கள் விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க, நேரம் அதிகமாக ஆகிரும். அதனால் இந்த விழா நிறைவு பெற்ற பிறகு இந்த பொருட்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அவருடைய குடும்பத்தார்கள் வந்து அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை யார் கண்ணியப்படுத்த விரும்புகின்றார்களோ அவர்கள் விழா நிறைவு பண்ண பிறகு வந்து கண்ணியப்படுத்துங்கள்.
அல்லாஹ் கபூல் செய்வானாக. அடுத்து நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஹசரத் கிபிலா அவர்கள் இப்பொழுது சனது கொடுத்த பிறகு